ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். நீங்க நம்ம சேனல்ல மோட்டோ எட்ஜ் 15 ஃபியூஷன் பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 கலர் வேரியன்ட் அண்ட் 2 பேஸ் வேரியன்ட். ஸ்டார்டிங் பிரைஸ் 23,000 ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த வட்டம் மோட்டோல என்னென்ன ஆஃபர் பண்றாங்க, எப்பயும் போல இங்க ஸ்டாக் ஹண்ட்ரட் எக்ஸ்டென்ஸ் இருக்கு, 3 வருஷத்துக்கு ஓஎஸ் அப்கிரேட் அண்ட் உங்களுக்கு புது சோனி சென்சாரோட கலை இறக்கிருக்காங்க அண்ட் ஒரு 68 ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் இந்த மொபைல் இருக்கு. அது போக பின்னாடி உங்களுக்கு லெதர் டச் ஃபினிஷ் சப்போர்ட்டும் அண்ட் 7S Gen 2 ஸ்னாப்டிராகன் ப்ராசஸரோட IP68 ரேட்டிங்கோட எப்பயும் போல மோட்டோ கெஸ்ட் மோட் அண்ட் நிறைய உங்களுக்கு செக்யூரிட்டிக்காக நிறைய செக்யூரிட்டி ஃபோல்டர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்ட் இந்த வட்டம் இந்த மோட்டோ 50 எட்ஜ் ஃபியூஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த போனை பத்தி ஃபுல் டீடைல டிஸ்கஸ் பண்ண போறோம். பாக்ஸ்ல என்னென்ன கண்டென்ட்லாம் இருக்கு, என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, டிஸ்பிளே நட்டம் எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னு டீடைலா இந்த வீடியோல பார்ப்போம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் புதுசு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. ஸோ வெயிட் பண்ணாம வீடியோக்கு போலாம். இதுதான் மோட்டோ எட்ஜ் 15 ஃபியூஷன் பாக்ஸ். ஒரு எக்கோ ஃப்ரெண்ட்லில ஒரு சூப்பரான பாக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி மோட்டோ எட்ஜ் 15 மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணா ஒரு பாக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு சிம் எஜெக்டர், யூசர் கரண்ட் வாரண்டி புக்ஸ் அண்ட் உங்களுக்கு ஸ்டஃப் அண்ட் கேஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் உங்களுக்கு மொபைல் அண்ட் ஃபைனலா ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு 68 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ பாக்ஸ் குள்ள அவ்வளவுதான். இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன்ல பாத்தீங்கன்னா பிளிப்கார்ட்ல ஆஃபிஷியல் லான்ச் பண்ணிட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க அண்ட் 2 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8 120GB வேரியன்ட் ஒரு 23,000 கொண்டு வந்திருக்காங்க அண்ட் ஹையர் வேரியண்டா 12 256GB ஒரு 25,000 கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதோட டிசைன் ஃபேக்டர் பார்ப்போம். இதுல 3 கலர் வேரியன்ட் சொல்லியிருக்கேன்னா, இந்த 3 கலர் வேரியன்ட்ல 2 லெதர் டைப் ஃபினிஷ், அதாவது அந்த ப்ளூ கலரும் அண்ட் அந்த பிங்க் கலரும் லெதர் டச் ஃபினிஷும் அண்ட் இன்னொரு ப்ளூ கலர் வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. அது PMMA ஃபினிஷ் டச்சர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ 2 வந்து லெதர் டச்சும், சோ PMMA ஃபினிஷ் டச்சர்ஸ்ல ஒரு மெட்டீரியலா கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி உங்களுக்கு ஈஸியா பிக் அவுட் பண்ற மாதிரி இங்க கலர் வேரியன்ட்ஸ் அண்ட் உங்களுக்கு டிசைன் ஃபேட்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இங்க பேக் சைட்ல டிசைன் பார்க்கும்போது ரெகுலரான மோட்டோ பிராண்டிங் சென்டர்லயுமே சோ அந்த டாப்ல மேல 2 கேமரா அரேஞ்ச்மெண்ட் பக்கத்துல ஃபிளாஷோட ஒரு பம்போட கொண்டு வந்திருக்காங்க. சோ ரெகுலரா மோட்டோ டிசைன் எப்படி இருக்கும் பின்னாடி பார்த்தோன்னே ஈஸியா கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஃபிளாக்ஷிப்பான ஒரு மோட்டோ போன் எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொண்டு வந்திருக்காங்க இதோட டிசைன் ஃபேக்டர் பொறுத்தவரை. சோ இங்க ஃப்ரேம்னு பார்க்கும்போது பிளாஸ்டிக்காலும் பில்ட் பண்ணிருக்காங்க. முன்னாடி 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோட ஒரு வெயிட் கம்மியா திக்னஸ் கம்மியாவும் இன்னொன்று மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன்ல ஒரு சூப்பரான ஒரு அல்டிமேட்டான டிசைன் ஃபேக்டரோட எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச் ஒரு POLED டிஸ்பிளே, 144 ஷஃபர் ஸ்டேட் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடக்ஷன், 10-bit பேனல் வித் ஃபுல் HD பிளஸ் 1600 நிட் பிரைட்டரான ஒரு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட இந்த வட்டம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. 144 ரெஃபர் ஸ்டேட் செம்ம ஸ்மூத்தரா இருக்கு. எந்த ஒரு வீடியோ கண்டென்ட் OTT ஆப்ல எந்த ஒரு HDR வீடியோ கண்டென்ட் பாக்குறாகட்டும் தரமா இருக்கு. ஏன்னா இங்க ஒரு 10-bit பேனல். சோ கலரோட ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், கலரோட அக்யூரேசியா இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூயிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராகவே ஃபுல்ஃபில் பண்ணிருக்காங்க இந்த டிஸ்பிளே மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன் மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட் பார்ப்போம் 175 கிராம், திக்னஸ் 7.9 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 14 வித் ஸ்டாக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸோட 3 வருஷத்துக்கு OS அப்கிரேட், 4 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட், LPDDR4 XM, UFS 2.2 சப்போர்ட், ஸ்டூடியோ ஸ்பீக்கர் வித் Dolby Atmos வித் உங்களுக்கு Wi-Fi dual band support, Wi-Fi dual band support, Bluetooth 5.2 support, NFC and IP68 rating and display fingerprint sensor, 15 5G band support, PC connect, family space, Moto கனெக்ட் வித் லைக் உங்களுக்கு டிவில வீடியோ கால் கனெக்ட் பண்றதுக்கு இங்க மோட்டோ கனெக்ட் அண்ட் கெஸ்டட் மோட், விர்ச்சுவல் ரேம் சப்போர்ட். ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட மோட்டோ எட்ஜ் 15 ஃபியூஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். சோ அடுத்து இங்க பார்க்க போறது பேட்டரிங்க. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட பாக்ஸ்க்குள்ள இன்க்ளூட் பண்ணிடுறாங்க. சோ 50% வித்தின் 15 மினிட்ஸ்லயும் 1/2 மணி நேரத்துல 0 to 100 ஃபுல் ரீச் ஆயிரும். இல்ல வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. ஆனா உங்களுக்கு பேட்டரி பேக்கப் அருமையா இருக்கு. 1 டே வரைக்கும் ஒரு ஹெவி யூசருக்கும் 1 டேக்கு மேலுமே மாடரேட் யூசருக்கு செம்மையா இங்க சூப்பரான ஒரு ஆப்டிமைஸோட இந்த வட்டம் பேட்டரி பேக்கப் இந்த மோட்டோ எட்ஜ் 50 ஃபியூஷன்ல அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க கேமரா பார்க்கும்போது இங்க 50 MP வித் OIS அண்ட் சோனி சென்சார் LYTIA 700C சீரிஸோட ஒரு சென்சார் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அடுத்து ஒரு 13 MP அல்ட்ரா வைட், அதே தான் மேக்ரோவும் ஒர்க் ஆகுது. ஃப்ரண்ட்ல 13 MP செல்ஃபி கேமரா. சோ இந்த மொபைலை பொறுத்தவரை ஹையஸ்ட் ஆஃப் 4K 30 frames seconds and front and backல 1080 30 and 60 frames seconds with EAI சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. டைம் லேக்ஸ், ஸ்லோ மோஷன்ஸ் அண்ட் ஃபில்டர்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இங்க கேமரா செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ஒரு அருமையான
ஒரு ரிசல்ட் இந்த போன்ல இருக்கு. ஏன்னா இங்க சோனி சென்சார் நல்ல ஆப்டிமைஸ் அண்ட் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷனா இருக்கட்டும், டே லைட், இன்டோர் அண்ட் நைட் கண்டிஷன்ல இந்த மொபைல் நல்லாவே பிஹேவ் ஆகுது. ஸோ 4K வீடியோஸ் குட் நல்லா இருக்கு. அண்ட் தட் இங்க ஏஎஸ் ஸ்டெபிலேஷன் இருக்கனால ஒரு அளவுக்கு நல்ல சேக்கி இல்லாத வீடியோ ஃபுட்டேஜ் நம்மளால எடுக்க முடியுது. அண்ட் தட் செல்ஃபி கேமரா நல்லா இருக்கு. அதோட உங்க போர்ட்ரேட் ஷாட் அருமையா வருதுன்னே சொல்லலாம். ஓவரால் ஒரு நல்ல குட் ரிசல்ட்டோட இந்த வட்டம் கேமரா அரேஞ்ச்மெண்ட்டும் இருக்கு, கேமராவோட அவுட்புட்டுமே வந்திருக்குன்னே சொல்லலாம். இந்த மொபைல் இந்த எடுத்த 2-3 ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் இதோட அட்டாச் பண்றேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்க கருத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலா இங்க பார்க்க போறது ப்ராசஸர். இங்க Snapdragon 7S Gen 2 ஒரு 4 மார்க்கெட்டை கூட 2.4 GHz கிளாக் ஸ்பீட் பண்ணி 8 கோர் ஆட்டோ கோர் ப்ராசஸர் எடுத்து வந்திருக்காங்க. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Adreno 710. ஒரு நல்ல ஒரு ஆப்டிமைஸ், பிகாஸ் இது ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பென்ஸ். ஸ்டாக் ஆண்ட்ராய்டு மட்டும் கிடையாது, இங்க மோட்டோ நல்லாவே இந்த ப்ராசஸரை ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு கேமிங் ஆஸ்பெக்டேஷன் பார்க்கும்போது நல்ல பிஹேவ் ஆகுது. ஒரு கிராஃபிக் இன்டர்நேஷனல் கேம் விளையாடும் போதுமே நல்லா இருக்கு. ஆப்டாப் ஜம்ப் பண்ற விஷயங்களா இருக்கட்டும், ஒரு வீடியோஸ் ஓபன் பண்ணிட்டு அடுத்து ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி, ஸோ எந்த இடத்துலயுமே குறை இல்லாத அளவுக்கு இந்த ப்ராசஸர் இந்த இடத்துல நல்லாவே பிஹேவ் பண்ணுதுன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து இந்த ஒரு ப்ராசஸரை வச்சு நீங்க ஒரு சோசியல் மீடியா யூசேஜ் பண்றாகட்டும், ஒரு போட்டோ அப்லோட் அண்ட் டவுன்லோட் பண்ற விஷயங்களாகட்டும், நிறைய வீடியோஸ் பண்றவங்களாகட்டும், ஸோ நிறைய வீடியோஸ் பார்க்கறவங்களா இருக்கட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு கண்டென்ட்டான ஒரு சிப்செட் இந்த இடத்துல இருக்குங்க. எந்த இடத்துலயுமே ஒரு இப்படி இருக்கே அப்படி இருக்குன்னு குறை சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு இந்த ப்ராசஸர் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க மோட்டோஸ்ல இருந்து. நிஜமாவே ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட் இந்த மோட்டோ ஏஜ் 15 ஃபியூஷன்ல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மோட்டோ ஏஜ் 50 ஃபியூஷன் எப்பயும் போல ஒரு மோட்டோ போன் எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் இங்க பிஹேவியர் இருக்கு. என்னைய பொறுத்தளவு எனக்கு இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டே எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஏன் அப்படி பிடிக்காதுன்னு சொல்ல நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஏன்னா இன்னைக்கு மோட்டோ ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு ஒரு 4-5 இயர்ஸ் முன்னாடி நீங்க பார்க்கும்போது நிறைய ஸ்டாக் ஆண்ட்ராய்டு போன்ஸ் வர்றது ரொம்ப கம்மியா இருக்கும். நிறைய யூஐ வச்சு ஒரு பேக்ரவுண்ட் ரன் பண்ற மாதிரி தான் நிறைய ஓஎஸ், அதாவது நிறைய பிளாட்ஃபார்மோட தான் நிறைய போன்ஸ் வந்துருந்துச்சு. அப்ப நிறைய லேகிங் இருக்கும். ஆனா அப்படி இருக்கும் போது இன்னைக்கு இந்த இது மாதிரி ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது ஒரு ஃப்ளூயன்ட் அண்ட் ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி எல்லா இடத்துலயும் சூப்பராகவே இருக்கும். ஆனா இன்னைக்கு எல்லாமே தலைகளா மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு போன் நீங்க ரியல்மி யூஏ இருக்கட்டும், இல்ல கலர் ஓஎஸ் அண்ட் ஃபன் டச் ஓஎஸ், இல்ல ஆக்சிஜன் ஓஎஸ், ஸோ எல்லாமே ஒரே ஃபீல்டு தான். ஆனா அவங்க எல்லாருமே இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு நல்ல ஃப்ளூயண்டான அவங்களோட யூஏ ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஸோ சாம்சங் சைடாவே இருக்கட்டும், இன்னைக்கு எல்லாருமே அவங்களோட சூப்பரான அவங்களோட யூஏ ஒரு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு செம்ம டியூன் பண்ணிட்டாங்க. அதனால நம்மளுக்கு இந்த ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஒரு ஒரு அந்த அட்மாஸ்பியரே எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதுதான் நான் முதலே சொன்னது காரணம். இன்னைக்கு அவங்க எல்லாம் நல்லா இன்னைக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு அளவுக்கு அவங்களோட டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டாவே இருக்கிறது தான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் அளிப்பு வகையில இருக்கு. இன்னமும் இவங்க இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணி இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுதான் என்னோட சின்ன ஒரு வேண்டுகோள். மீதி வெடி இந்த மோட்டோ ஏஜ் 50 ஃபியூஷன் ஒரு நல்ல மொபைலுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் கையில ஹோல்ட் பண்றதுக்கா இருக்கட்டும், இந்த போனோட திக்னஸா இருக்கட்டும், அதோட பேட்டரி பேக்கப் அண்ட் அதை டே டு டே நம்ம பாக்குற டிஸ்பிளேவா இருக்கட்டும், அது போக நல்ல ஒரு சிப்செட், பவர்ஃபுல்லான சிப்செட் அண்ட் நம்ம பாக்குற விஷயங்கள்லாம் நல்லா கேப்சர் பண்றதுக்கு ஒரு சூப்பரான கேமரா செக்மெண்ட் ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே பட்டை இழப்பு இருக்காங்க இந்த மோட்டோ ஏஜ் 50 ஃபியூஷன் மொபைல் பொறுத்தளவு. ஒரு அல்டிமேட்டான ஒரு மொபைல், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இது மட்டும் இந்த மோட்டோல ஒரு ஹைலைட் கிடையாது. இந்த மோட்டோவுக்கு பிரைசிங் நல்லாவே செம்ம அக்ரிசிவா பிரைசிங் வச்சிருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பிரைசிங்கோட இறக்கி இருக்காங்க மோட்டோ ஏஜ் 50 ஃபியூஷன். இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. வீடியோ பிடிச்சிட்டு நம்ம ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டுருங்க. தேங்க்யூ.